அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, உங்களுடைய முகத்தில் ஒரு தனியான ஒளி, ஒரு நூர் பிரகாசிக்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்ததுண்டா? நம்மில் பலர் நல்ல ஸ்கின் கேர், பல கிரீம்கள், பல வழிகளை முயற்சி செய்கின்றோம். ஆனால் உண்மையான அழகு எங்கிருந்து வருகின்றது என்று தெரியுமா? அது அல்லாஹ்வின் நூரிலிருந்து வருகின்றது. உங்களுடைய முகம் மட்டுமல்ல, இதயமும் ஒளி வீச வேண்டுமென்றால் மற்றவர்கள் உங்களை பார்த்தவுடனேயே ஒரு அமைதி, ஒரு கவர்ச்சி, ஒரு பாசத்தை உணர வேண்டுமென்றால் அதற்கான ஒரு அழகான துஆவைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இது சாதாரண வார்த்தைகள் இல்லை, இது குர்ஆனில் வந்த ஒரு சக்தி வாய்ந்த துஆ. இந்த துஆவை நம்பிக்கையுடன் மனதார ஓதினால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலும் முகத்திலும் மாற்றம் ஏற்படும். உங்கள் முகத்தில் நூர் வேண்டும் என்று உண்மையாக விரும்புகின்றீர்களா? அப்படியானால் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாதீர்கள், முழுவதுமாக பாருங்கள். ஏனெனில் இந்த துஆவை எப்படி ஓத வேண்டும், எப்போது ஓத வேண்டும், அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக சொல்லப் போகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். அதனால் கவனமாக கேளுங்கள். முதலாவதாக அந்த துஆ என்ன என்பதை பார்க்கலாம். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இதனுடைய அர்த்தம், எங்கள் இறைவா, எங்களுக்கு நீ வழங்கிய ஒளியை முழுமையாக்குவாயாக, எங்களை மன்னிப்பாயாக, நிச்சயமாக நீ அனைத்தையும் செய்ய வல்லமையுடையவனாக இருக்கின்றாய். இந்த துஆ சூரா அத்-தஹ்ரீமில் 8வது வசனமாக வருகின்றது. இந்த வசனம் நியாய தீர்ப்பு நாளில் முஹ்மீன்கள் சொல்லும் ஒரு துஆவாகும். அந்த நாளில் நல்ல நம்பிக்கையுடையவர்களின் முன்பாகவும் வலப்பக்கத்திலும் ஒளி இருக்கும். அந்த ஒளி என்ன? அது அவர்களின் ஈமான், அவர்களின் நல்ல செயல்கள், அவர்கள் செய்த நற்குணங்கள். சிலரின் நூர் குறைந்து போகும். அப்போது அவர்கள் பயந்து அல்லாஹ்விடம் இந்த துஆவை ஓதுவார்கள், யா அல்லாஹ், எங்கள் நூரை முழுமையாக்கு என்று. முக்கியமான புரிதல் என்னவென்றால், இந்த துஆ முக அழகுக்காக மட்டுமல்ல, இது உள்ளம், வாழ்க்கை போன்றவற்றுக்குமான ஒரு அழகு. ஆனால் ஒருவர் மனதார இந்த துஆவை ஓதினால் அவர்களின் இதயம் சுத்தமாகும், நடத்தை அழகாகும், அதன் விளைவாக முகத்திலும் ஒரு பிரகாசம் தோன்றும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அழகான துஆவை நாம் தொடர்ந்து ஓதினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? இது ஒரு சாதாரண துஆ இல்லை, இது அல் குர்ஆனில் வந்த ஒரு சக்தி வாய்ந்த துஆ. இந்த துஆவை மனதார நம்பிக்கையுடன் ஓதினால் முதலாவதாக அல்லாஹ் நம் இதயத்தை சுத்தப்படுத்துவான். நம் உள்ளத்தில் இருக்கும் கவலை, பயம், நெருக்கடி அனைத்தும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்முடைய ஈமான் வலுப்படும். நாம் நல்ல செயல்களை செய்து தவறான வழியிலிருந்து தூரமாக ஆரம்பிப்போம். மிக முக்கியமாக இந்த துஆ ஒளியை கேட்டுக்கொள்கின்றது. அதனால் நம் முகத்தில் ஒரு இயற்கையான ஒளி வரும். மற்றவர்கள் நம்மை பார்த்தவுடன் ஒரு அமைதியை உணர்வார்கள். நம் நடத்தை, பேசும் விதம் அனைத்துமே மென்மையாக மாறும். இதுவே உண்மையான அழகாகும். இன்னும் ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இந்த துஆ நியாய தீர்ப்பு நாளுக்கான தயாரிப்பு.
அந்த நாளில் அல்லாஹ் நமக்கு முழுமையான நூரை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் வாஃபிர்லனா, மன்னிப்பை கேட்கின்றோம். அதனால் இந்த துஆ நம் பாவங்களை மன்னிக்க ஒரு காரணமாக இருக்கும். எனவே இந்த ஒரு துஆவிலே இரு பெரிய நன்மைகள் ஒளிந்திருக்கின்றது. ஒன்று ஒளி, மற்றொன்று மன்னிப்பு. அதனால் இந்த துஆவை தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். காலை மாலை அல்லது தொழுகைக்கு பிறகு ஓதுங்கள். நம்பிக்கையுடன் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் கண்டிப்பாக வரும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது இந்த துஆவை எத்தனை முறை ஓத வேண்டும்? இந்த துஆ குர்ஆனில் வந்துள்ளது என்பதால் இதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று எதுவும் சொல்லப்படவில்லை. அதனால் நம்முடைய வசதிக்கு ஏற்ப குறைந்தது 3 முறை, 11 முறை, 33 முறை ஓதிக்கொள்ளலாம். முக்கியமான விடயம், எண்ணிக்கை என்பது கட்டாயமில்லை. நம்பிக்கையுடன் மனதார ஓதுவது தான் முக்கியம். அடுத்ததாக இதை எப்படி ஓத வேண்டும்? முதலில் தூய்மையான உளுவுடன் அமைதியான இடத்தில் அமர்ந்து கவனத்துடன் ஓத வேண்டும். அர்த்தத்தினை நினைத்து கொண்டு ஓத வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். அடுத்ததாக இதை எந்த நேரத்தில் ஓதுவது சிறந்தது? கட்டாய நேரங்கள் என்று எதுவும் இல்லை. ஆனால் காலை ஃபஜ்ருக்கு பிறகு, மாலை மஹ்ரீபுக்கு பிறகு, தொழுகைகளுக்கு பிறகு, தூங்கும் முன் இந்த நேரங்களில் நாம் ஓதிக்கொண்டால் அதிகமான நன்மை கிடைக்கும். தினமும் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இந்த துஆவை உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். சிறிய பழக்கம்தான், ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ உங்கள் முகத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அழகான நூரை கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் நாம் தேடுவது அழகு, ஆனால் உண்மையான அழகு என்ன தெரியுமா? அது அல்லாஹ் தரும் நூர். இந்த நூரை பெற ஒரு எளிய வழிதான் இந்த அழகான துஆ. குர்ஆனில் வந்த இந்த துஆவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தினமும் ஓத ஆரம்பியுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஓதுங்கள். சிறிய அளவிலாவது ஓதுங்கள். நம்பிக்கையுடன் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதயத்தில் அமைதி வரும். வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். முகத்தில் ஒரு அழகான நூர் தெரியும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இதன் நன்மை கிடைக்கட்டும். இன்னும் இப்படியான பயனுள்ள இஸ்லாமிய வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் அனைவருக்கும் நூரையும் மன்னிப்பையும் அருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.